இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோ திரைப்படத்தை பற்றி செம்ம பக்காவான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. கண்டிப்பாக அந்த தளபதி ரசிகர்களுக்கு இது செம்ம சூப்பரான அப்டேட்டை கொண்டாட போகிறாங்க தளபதி ரசிகர்கள். அதாவது கோ திரைப்படத்தில் 2 பாடலை கேட்டிருப்போம். 3வது பாடலை பற்றி தான் இப்போ ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. ஸோ 2 பாடலும் தளபதி விஜய் தான் பாடியிருப்பாங்க. விசில் போடு சாங் தளபதி ரசிகர்களுக்கு செம குத்துப்பாட்டாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து சின்ன சின்ன காலங்கள் அப்படி ரிப்பீட் மூலம் ரொம்ப மெலோடியான சாங்கை தளபதி வயசில் பட்டையை கிளப்பியிருக்கு. இப்போ படத்தோட 3rd சிங்கிளை பற்றி செம சூப்பரான அப்டேட் சொல்லியிருக்காங்க. கங்கை அமரன் அவர்கள் தான் படத்தோட 3rd சிங்கிளை எழுதியிருக்காங்களாம். அவங்க தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கங்கை அமரன் படத்தோட 3rd சிங்கிள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு மெலோடியான சாங்கை தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கருத்துள்ள தரமான சாங்கை கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்தோம். ஆனால் கங்கை அமரன் அவர்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மெலோடியான சாங் தான் எழுதியிருப்பீங்க நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அது கிடையாது. அது கம்ப்ளீட்டான ஒரு குத்து சாங்கு, ஒரு வேற லெவலான லோக்கல் சாங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை யார் பாடினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஆனால் கங்கை அமரன் உறுதியாக சொல்லியிருக்காங்க, அந்த சாங் கம்ப்ளீட்டாக குத்து சாங்காக இருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விசில் போடு சாங்கை தாண்டி அந்த சாங் நான் ஒரு குத்து சாங் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த குத்து சாங் கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக அந்த சாங் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட எதிர்பார்ப்பே இப்போ அதிகரித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.